வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் இன்று 19/9/2024 இந்த தேதியில் நட்சத்திரத்திற்கு அடிப்படையில் உங்களுக்கு பலன் வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ நட்சத்திர பலன்களை பார்ப்போமா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5220 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியினை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை முன்னாடி பார்ப்போம். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் யாரிடமும் வாதமோ விவாதமோ செய்ய வேண்டாம். இதை ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா இன்றைக்கு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுங்க. யாரிடமும் விவாதம்னா எக்காரணத்தை மட்டும் அதிகபட்சமாக பேசக்கூடாதுங்க. பேச்சை குறைத்த, அதாவது எரிகிறத இழுத்தா கொதிக்கிறது நிற்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதனால் இந்த வாய் வார்த்தையை குறைச்சோம்னா வம்பு சேராதுங்கிறது புதுமொழிங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு இன்றைய நாள் சில உங்களுடைய பணிகளிலே தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிந்த வரையும் நம்ம செய்கிற பணி எப்படி இருக்குது என்பதை யோசித்து திறன்பட செய்வது, பிழையற செய்வது, அது மாதிரி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள். ஆமாங்க, கடைசி நேரத்தில் கூட உங்களது மனது மாறலாம், அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்கள் பற்றி அவங்களுக்கு மனசு மாறலாம். ஆக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகத்தான நாளுங்க இன்றைக்கி. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும், குறிப்பாக மனைவியோட ஒத்துழைப்பு இன்றைக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குங்க, அதுதான் மெயின். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியை புரிந்துக்கிறதுக்கான தன்மை ஏற்படுங்க உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பு அளிப்பார்கள். ஆமாங்க, உங்களை பெரிய இடத்துல மதித்து வைப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் யாரிடமும் சிரித்து பேசவும், சிந்தித்து பேசவும், நிதானித்து பேசவும். ஆக பேச்சில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக இன்றைய நாள் யாரையும் கோவப்பட வேண்டாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் வளர்ச்சி கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வளர்ச்சின்னா பொருளாதார ரீதியில் வளர்ச்சி, குடும்பத்தில் செல்வங்கள் வளர்ச்சிக்கு அடிக்கோளுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி சொந்தங்களின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென் மேற்கு திசைங்க. அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம், அதனால் அனுபவம் கிடைச்சாவே உங்களுக்கு அறிவும் வளருங்க. அதனால் இன்றைய நாள் ஒரு புதிய
தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வரலையும் புதிய சிந்தனையால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறு குழப்பம், தயக்கம் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். தெளிவு கிடைப்பது 3 மணிக்கு பிறகு தெளிவு கிடைக்குங்க. கன்னி ராசி அன்பர்கள், அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு, உங்கள் மீது மதிப்பு, மற்றவர்கள் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப தேடல்கள், பொருள் தேடல்கள்னு சொல்லலாம். ஆமாங்க, சில பொருள்கள் தேட கையில் ஃபினான்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் தேடுவதற்கான பொருள்களையும் தனத்தையும் தேடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் என்பது மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்கள் மீது உங்களுக்கு ஒருவித ஈர்ப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஈர்ப்புத்தன்மைன்னா எதிர்பாலினத்தின் மீது, ஆமாங்க, பாலினத்தினர் மீது ஈர்ப்புத்தன்மை ஏற்படும். சிலருக்கு காதலன் காதலி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரையும் இன்னைக்கு வெறுத்து பேச வேண்டாம். பேசுவதை அனுசரித்து பேசினா நல்லாயிருக்கும். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு கவனக்குறைவு, அதனால் ஒரு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை யோசித்து செயல்படுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மன சுமைகள் இறக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. விருட்சக ராசி, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதுங்க. முடிந்தவரை எல்லோரையும் அனுசரித்து செல்வதே நன்மை தரும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் ஒரு மனதிலே ஒரு இறுக்கமான நாளாக இருக்கும். அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல, வெளியும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழி நான் சொல்லக்கூடாது, அதுக்காக மறுக்கிறேன். அது மாதிரி கனவு கண்டா வெளில சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி ஒரு டைட்டாக என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு கொஞ்சம் மொழி பிதுங்கிற அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் லாபம் கிடைக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகத்தோடு செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான். மகர ராசி, அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நண்பரால் ஆதாயம் உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலும் ஒரு எல்லை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அன்புக்கும் எல்லை உண்டு என்பதை உங்களை புரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்திகள், ஆமாங்க, எதை செஞ்சாலும் வித்தியாம்சி ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் பொதுவாகவே இந்த நாளை பொறுத்தவரையிலையும் விதை விதைக்க உங்களுக்கு அருமையான நாளுங்க. அதை பார்த்துக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிலங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் விருப்பம் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகளால் ஒரு புதுவித பிரச்சனை உங்களுக்கு கிடைக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மீன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க.
இன்றைய நாளில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அன்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க, அனைத்து ராசி நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க, எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.